ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மில்க் மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்வீட்டான ரெசிபின்றதுனால ஸ்வீட்டாக ஒரு லைக்கும் போட்டுருங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ நான் அதுக்கு ஒரு கப்பு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். நெஸ்லே எவ்ரிடே அந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். நான் ஒரு கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் கடலை மாவு பேசன் நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆக வேணால், லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சூடு ஏறிட்டால் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன கரண்டி இருக்கும் இல்லையா, அதில் ஜலிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ஃபைனாக வருது பாருங்கள். அதில் கட்டி திப்பியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த மைசூர் பாக்கு சாஃப்டாக சூப்பராக வராது, ஒரு மாதிரி ஆகிடும். இதையும் நம்ம பால் பவுடரோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு கப் நான் நெய்யையும் எடுத்திருக்கேன். நெய் நல்லா உருக்கி வச்சுருக்கேன். ஒரு 3/4 கப் ஊற்றிக்கோங்க போதும், ஒரு கப் ஃபுல்லாக தேவைப்படாது. இது நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம பால் பவுடரும் கடலை மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த ஆயிலும் நெய்யும் அந்த கலவையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த தோசை மாவு பதம் வரும் இல்லையா, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நெய் ஆயில் இருந்துச்சுன்னா எடுத்து வைங்க. ஏன்னா நம்ம மைசூர் பாக்கு கிண்டும் போது கொஞ்சம் கொஞ்சம் விட்டோம்னா அது நெய் அப்படியே இழுத்துக்கும். இந்த மாதிரி நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி எடுத்து போர் பண்ணிங்கன்னா அப்படியே போர் ஆகணும். அதுக்கப்புறமா 2 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பால் பவுடர் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதே கப்பில் 2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி, அவ்வளோதான். இது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி இது பண்ணணும், கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா நுர வந்துடுச்சு. ஸோ கம்பி பதமும் வந்துடுச்சு பாருங்கள். நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னா ஒரு கம்பி பதம் வரணும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒருத்தர் யாராவது கிண்டிகிட்டே இருங்க, ஒருத்தர் மாவு போட்டுட்டே இருங்க. ஒரு கையில் கிண்டிக்கிட்டே ஒரு கையில் மாவு போடணும். கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் லைட்டாக கெட்டியாகும். அந்த டைமில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயிலும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக கெட்டியாகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு குழி கரண்டி நெய் விட்டுக்கிறேன். ஒரு 1.5 கரண்டி. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி நெய் விட்டுட்டே இருங்க. அது அப்சர்வ் ஆகிடும். நல்லா அது நெய் இழுத்துக்கும். இழுத்துக்க நீங்கள் ஒரு கரண்டி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி சுழட்டினீங்கன்னா அப்படியே சுழண்டு வரும். இதுதான் கரெக்டான பதம். இது நம்ம ஒரு ட்ரேயில் நெய் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரேயில் நம்ம எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சுழண்டு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும், நல்லா இருக்காது. அந்த நெய்யெல்லாம் இழுத்துக்கும். ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா இழுத்துக்குச்சு பாருங்கள் அந்த நெய்யெல்லாம் கூட. இப்போ நல்லா ஆற விட்டாச்சு, நல்லாவும் இழுத்துக்குச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு எடுத்துட வேண்டியதான். நல்லா ஆற விட்ட பிறகு பீஸ் போடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டால் போதும். ரொம்ப அதுக்கு மேலேயும் ஆறிடுச்சுனாலும் நம்மளுக்கு பீஸ் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளோட மில்க் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. மில்க் மைசூர் பாக் ஸ்வீட். தேங்க்யூ ஃபார்